அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. இந்த ரகசிய வருகை நடக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். 2 பேர் பைக்கில் போய்கிட்டே இருக்கான்னு வைங்க. பைக்கை ஓட்டுகிறவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பரிசுத்தமா வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறான்னு வைங்க. பைக்கில் போய்கிட்டே இருக்கும்போது எக்காலம் துணிக்கும், இயேசு வந்துட்டார்னு வைங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு போறாள் மறைஞ்சிருவான், போயிடுவான் பரலோகத்துக்கு, ஆண்டு விட்டு போயிடுவான். பின்னால் இருக்கிற ஆளுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பைபிள் இயேசு சொல்றார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வருகை குறித்து சிந்திங்க, நடக்க போகிற காரியத்தை சிந்திங்க. கார் ஓட்டிக்கிட்டே போறான், நீங்க கார்ல டிரைவர் ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தமா இருக்காருன்னு வைங்க. பின்னால உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஆயத்தம் இல்லை. எக்காலம் துணிக்கும், இயேசு வந்துட்டார்னு எக்காலம் துணிக்கும். அந்த சத்தம் டிரைவருக்கு மட்டும்தான் கேட்கும். அவன் மறைஞ்சிருவான், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள. கண்ணிமை நேரத்தில் அவங்க மறைந்து போய்வாங்கன்னு பைபிள்ல இருக்கு. கண்ணிமை நேரம், அப்படி கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள அவங்க இல்லாம போயிடுவாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். காருடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. லாரி, வேனு, ட்ரெயின், விமானம். 2 விமானி வச்சிருக்கிறாங்க. சில பெரிய விமானத்துல 3 விமானி இருப்பாங்க. 3 பேரும் ரட்சிக்கப்பட்டு வரைக்கு ஆயத்தமா இருந்தா விமானத்தினுடைய. அப்போ இயேசு வரும்போது நிறைய விபத்துகள் ஏற்படும். உலகத்துல நிறைய விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படும். நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். கைவிடப்பட்டவங்க மட்டும்தான் பூமியில இருப்பாங்க. தூங்கி முழிச்சு காலையில கணவர் வந்து மனைவிட்ட பெட் காஃபின்னு மனைவியை தேடினா காணும். எங்க ஒய்ஃபை காணும்னு தேடினா தெருவில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என் ஒய்ஃபை காணும், என் பிள்ளைகளை காணும், என் கணவரை காணும். எல்லாரும் தேடுவாங்க. ஏன், என்னாச்சு? எங்க வீட்டில் தான் காணாம போச்சுன்னா உங்க மனைவி காணுமா, உங்க கணவரை காணுமா, உங்க பிள்ளைகளை காணுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட் வரும். எங்க தெருவில் நிறைய பேரை காணும், எங்க வீட்டில் இருக்கிற நிறைய பேரை காணும் அப்படின்னு. பெரிய குழப்பம் நடக்கும். நிறைய பேர் தேடுவாங்க, இவங்களை காணும் அவங்கள காணும்னு. அடுத்த நாள் டிவியில பாருங்க, எல்லாம் கேமரா தூக்கிட்டு வந்து பேட்டி எடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பைபிள்ல தான் இருக்குதுங்க, இயேசு வரும்போது ஆயத்தமா இருக்கிறவங்க மறைஞ்சு போயிடுவாங்கன்னு. அப்படிதான் நிறைய பேர் மறைஞ்சு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் செய்தித்தாள்ல, பேப்பர்ல செய்தி வரும், காணாமற் போன எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. காணாம போன எல்லாருமே கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்களை தான் காணோம். அடுத்த செய்தி போடுவாங்க, ஆனாலும் இந்த பூமியில நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கைவிடப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, வருகைக்கு ஆயத்தப்படாதவங்க, அவங்க பூமியில தானே இருப்பாங்க. அப்போ வந்து பேட்டி எடுப்பாங்க, என்னாச்சு, என் மனைவியை காணோம், பைபிள்ல இருக்குன்னு சொல்லி பிரசங்கெல்லாம் பண்ணாங்க, காணாம போயிடுவாங்க, மறைஞ்சிருவாங்க, ரகசிய வருகையில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவா, பைபிள் வாசிப்பா, ஏசுன்னு தான் சொல்லுவா, நான் அவளை திட்டிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏதோ இந்த மோகன்லாஸ் கத்துறான்னு நீயும் கத்திக்கிட்டு இருக்க, அப்படிலாம் திட்டினேன். இப்போ என் மனைவியை காணும், என் குழந்தைகளை காணும், என் குழந்தைலாம் ஜெபம் பண்ணுவாங்க. யோசித்து பாருங்க என்னெல்லாம் நடக்கும் பூமியில. உங்க கணவர் ரட்சப்பட்டு ஆயத்தமா இருந்தான்னு வைங்க, அவர் போயிடுவாரு, நீங்க கணவரை தேடி நிற்பீங்க, எங்க கணவரை காணோம். அப்போ இயேசுடைய வரும்போது இந்த உலகத்துல இதெல்லாம் சம்பவிக்கும். நிறைய பேர் காணாமல் போய் விடுவார்கள். ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தமில்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? எதை பைபிள்ல சொல்லிருக்குன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நடக்குமா? கேள்வி எழும்பலாம். இதுவரை இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறி இருக்கிறது, அதனால இதுவும் நிறைவேறும். அல்லேலூயா. இதுவரை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேறி இருக்கிறது, ஆகவே இதுவும் நிறைவேறும்.